தாவேக நிர்வாகிகளின் அராஜகங்கள் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில், தற்குறிகளின் கூட்டம் என்று அதனை மட்டமாக நினைத்துவிட முடியாது. அவர்களில் பலர் நடத்தும் அராஜகத்தையும் அட்டூழியத்தையும் பார்க்கும்போது கிரிமினல்களின் கூடாரமாக அது இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் என விமர்சித்துள்ளது. தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் அருகே இளம்பெண் ஒருவருக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் தாவேக தூத்துக்குடி மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பாலமுருகன், ராமநாதபுரம் மாவட்ட தாவேக நிர்வாகி ஜெயபால் ஆகியோர் கைது. சென்னை காசிமேட்டில் 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆர்.கே. நகர் 43வது வார்டு தாவேக பகுதி பொறுப்பாளர் பாம்பு தினேஷ் போக்சோ சட்டத்தில் கைது. தாம்பரத்தை அடுத்த மணிமங்கலத்தில் கல்லூரி மாணவி குளிப்பதை ஜன்னல் வழியே எட்டி பார்த்த தாவேக நிர்வாகி தியாகு கைது. மதுரை கீழமாத்தூர் பகுதியில் பெயிண்டர் வேலை பார்த்து வரும் தாவேக நிர்வாகி கண்ணன் 10ஆம் வகுப்பு மாணவியின் வீட்டுக்கு நள்ளிரவில் சென்று பாலியல் தொல்லை அளித்தபோது கையும் களவுமாக சிக்கி போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவங்களை முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது. இதேபோல் 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களிடம் அதிக லாபம் தருவதாக கூறி சுமார் 25 கோடி ரூபாய் வரை பண மோசடி செய்ததாக புதுக்கோட்டை மத்திய மாவட்ட தாவேக செயற்குழு உறுப்பினர் சரவணன் கைது. கும்பகோணம் 4 ரோடு பகுதியில் சாலையில் விதிமுறைகளை மீறி வைக்கப்பட்ட தாவேக பேனரை அகற்றக் கூறிய போக்குவரத்து காவலரை தாக்கி அவரது கையை முறித்த தாவேக தொண்டர்கள் அருண், காளி ஆகியோர் சிறையில் அடைப்பு. பல்லடம் காவல் நிலையத்துக்குள் புகுந்து தாவேகவினர் ரீல்ஸ் எடுத்தது. ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள பாலப்பன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த தாவேக கிளை செயலாளர் இளங்கோவனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அம்மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேரடியாக புகார் அளித்தது. நாமக்கல் தினசரி காய்கறி மார்க்கெட்டில் எம்எல்ஏ திலீப் ஆய்வு செய்தபோது உடன் சென்ற தாவேக மாவட்ட செயலாளர் சதீஷ் அங்கிருந்த மாநகராட்சி வருவாய் ஆய்வாளரை ஒருமையில் பேசியதுடன் டிரான்ஸ்பர் செய்துவிடுவேன் என மிரட்டியது. பெருங்களத்தூரில் கட்டிட இடிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தவரிடம் தாவேக வட்டச் செயலாளர் ஜெய் 1 லட்சம் ரூபாய் கேட்டு அடாவடி செய்தது. தனது ஆதரவாளரிடம் கத்தியை எடு என கூறியது போன்ற சம்பவங்களை முரசொலி நாளேடு எடுத்துக்காட்டியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தை அடுத்த கீழாமூர் கிராமத்தில் வசித்து வந்த முத்தம்மாளிடம் நகையை பறித்து கொலை செய்ததாக தாவேக கிளை நிர்வாகி வாசுதேவன் கைது. வேலூர் மாவட்டம் கனியம்பாடியைச் சேர்ந்த தாவேக ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் செங்கல்சூளையில் 1 லட்சம் ரூபாய் மாமூல் கேட்டு மிரட்டியது. இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் கனியம்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தது. புகார் அளித்தவர்கள் மீதே வேலூர் கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் 1000த்திற்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டது. அதன் பிறகு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை முரசொலி நாளேடு நினைவு கூர்ந்துள்ளது. சென்னை அரும்பாக்கம் அருகே மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தை தாவேகவைச் சேர்ந்த குணசேகரன் என்பவர் பல வருடங்களாக ஆக்கிரமித்து உணவகம் நடத்தி வந்திருக்கிறார். அதை அகற்றச் சொன்ன மாநகராட்சி அதிகாரிகளையும் கட்டுமான நிறுவன ஊழியரையும் தாக்கியிருக்கிறார் குணசேகரன். அவர் மீது அமைந்தகரை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் அடகு வைத்த 30 லட்சம் ரூபாய் நகையை திருப்பித் தராமல் கூலி தொழிலாளிக்கு கொலை மிரட்டல் விடுத்து வரும் தாவேக பிரமுகர் மீது தக்கலை துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார். மதுரை திருப்பரங்குன்றத்தில் மூடப்பட்ட டாஸ்மாக் கடை மீண்டும் திறக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். பாரின் உரிமையாளர் தாவேகவைச் சேர்ந்தவர் என்பதே டாஸ்மாக் கடை மீண்டும் திறக்கப்பட்டதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தூய சக்தி விஜய் ஆட்சியில் 20 நாட்களுக்குள் அவரது கட்சி நிர்வாகிகள் நடத்தியுள்ள அராஜகங்கள் இவை என முரசொலி நாளேடு சாடியுள்ளது. அராஜகங்கள் ஏற்படாமல் சினிமாவில் தடுப்பாரே, அப்படி தடுத்தாரா? இல்லை. அப்படி தடுப்பார் என்று நினைத்து வாக்களித்த மக்களைத்தான் தாவேக நிர்வாகிகள் வேட்டையாடி வருகிறார்கள் என விமர்சித்து தலையங்கத்தை முரசொலி நாளேடு நிறைவு செய்துள்ளது.